அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கவிருப்பது தனுசு ராசிக்கான 2026 ஆங்கில புத்தாண்டுக்கான ராசி பலனை பத்தி பார்க்க போறோம். பொதுவா வருட பலன்கள் அப்படின்னா வருட கிரகங்களின் கோச்சார நிலை பொறுத்து இதை நம்ம பார்க்கணும். அப்போ குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் தான் வருட கிரகங்கள். இவர்களின் கோச்சார நிலைகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களது ராசிநாதனாகிய குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு தனம் மற்றும் வீரிய ஸ்தானாதிபதியாக சனி பகவான் வருகிறார். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு கேதுக்கள் உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்திலும், கேது பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலும் இருக்கிறாங்க. இந்த தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இயற்கையாகவே சற்று கௌரவம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள். இவர்களை தேடியும் கௌரவம் வரும். அப்ப இந்த ராசியில 3 நட்சத்திரங்கள், அதாவது மூலம், பூராடம், உத்திராடம். மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை பத்தி யோசிக்காம டக்குன்னு தியாகம் செய்யக்கூடியவர்கள். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய அன்பர்கள், சுயநலம் பார்க்காம உதவி செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்க. பூராடம் பாத்தீங்கன்னா சற்று சுயநலம் பார்க்கக்கூடிய அன்பர்கள். அதே நேரத்துல கொஞ்சம் சோபிஸ்டிகேட்டட் லைஃப் எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருப்பார்கள். உத்திராட நட்சத்திரம் இயல்பாகவே இவர்களை தேடி கௌரவம் வரும். சற்று கோபக்காரர்கள். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். அப்ப இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருட கிரகங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, உங்களது ராசிநாதனாகிய குரு பகவான் இப்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல பாதகஸ்தானத்துல புதனுடைய வீட்டுல வந்து பயணிக்கிறார். ராசியவே உங்களது சொந்த வீட்டையே குரு பகவான் பார்ப்பது விசேஷம். இருந்தாலும் அவர் பாதகஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். அப்ப இந்த விஷயத்துல 2 பலன்களை நம்ம நிர்ணயம் செய்யணும். நல்லதும் உண்டு, தீயதும் உண்டு, சில எச்சரிக்கையும் உண்டு. இந்த தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நண்பர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். முக்கியமான முடிவுகளை நண்பர்களின் பேச்சை கேட்டு தயவு செய்து நீங்க எடுக்காதீங்க. அதே நேரத்துல இப்போ ராசியவே குரு பார்க்கறதுனால சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் உங்களுக்கு தடைதாமதம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் இப்போது நடந்தேறக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசியவே குரு பார்க்கிறார், தன் வீட்டையே பார்க்கிறார். எப்பவுமே ராசிய குரு பார்த்துட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் ஏதாவது உங்களை அறியாமலே இருக்கும். அந்த பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். குரு ராசியை பார்க்கறது அவ்வளவு ஒரு விசேஷம். குரு பகவான் தன் வீட்டையே பார்க்கறதுனால அந்த இடத்தை வந்து ஒழுங்குபடுத்துவார், ஒரு சீரான நிலைக்கு கொண்டு வருவார். குரு ஒரு வீட்டை பார்க்கறாரு, ஒரு கிரகத்தை பார்க்கறாரு அப்படின்னா அது வரைக்கும் அந்த இடத்துல சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். அப்ப இப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா சனி உங்களது ராசிக்கு தனம் மற்றும் வீரிய ஸ்தானாதிபதியா வரார். அப்ப 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனியாக இப்ப நீடித்து வருகிறார். உங்களது ராசியவே ஒரு மந்த கிரகம் பார்வை செய்கிறது. அது குறிப்பா இப்ப தற்சமயம் பாத்தீங்கன்னா வக்ரம் பெற்ற நிலையில வந்து சனி பகவான் பார்க்கிறார் 10ஆம் பார்வையாக. இயல்பாகவே பாத்தீங்கன்னா சனி பார்த்துட்டா பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு சோம்பேறித்தனம் தானாக வந்துடும். அது வேலையிலும் சரி, படிப்புலையும் சரி, ஒரு 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 காரியத்தை நம்ம எடுத்து செய்யக்கூடிய கட்டாயத்துல இருக்கோம் அப்படின்னா அப்பவே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அப்ப ஒரு மந்த நிலையை வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்துகிறார். ஒரு தேவையில்லாத விரக்தி போக்கு, இதெல்லாம் சனி பார்க்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஒரு பக்கம் சனியோட பார்வையும் இருக்கு, ஒரு பக்கம் குருவோட பார்வையும் இருக்கு. ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குங்க.
ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனும் ஒரு பக்கம் இருக்கு. அதனால இந்த தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த முதல் ஒரு 6 மாத காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ராசியை குரு பார்க்கறது ரொம்ப விசேஷமான அமைப்பு. அப்ப இந்த சனி பார்க்கறதா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துது. 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம். அப்ப ஒரு புதிய நம்பரை சந்திக்கிறோம் அல்லது பழைய நண்பரை சந்திக்கிறோம் அப்படின்னா முதல்ல என்ன சுகமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. திருநெல்வேலி சைடுலாம் அப்படிதான் கேட்பாங்க. அப்போ சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவத்துல பாவகிரகம் சனி சஞ்சாரம் செய்யும் போது உடல் நலத்துல அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு மருத்துவ செலவு பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு சரியானதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு மருத்துவ செலவை கொண்டு வந்து விடும். அப்போ ஜாதகதாரர் ராசி அன்பர்கள் நல்லா இருந்தா தாயாருக்கு உடலம் பாதிக்கும். இப்படி மாறி மாறி பலனை மாத்தி மாத்தி விரய செலவுகளை மருத்துவ செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப தனுசு ராசி என்பர்களுக்கு சுகஸ்தானத்துல 4ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது இந்த தனுசு ராசி அன்பர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டா எந்த விதமான வழிபாட்டை நம்ம தொடர்ச்சியா செஞ்சா இந்த தாக்கம் குறையும் அப்படின்னா இந்த வீடியோவோட இறுதியில சொல்றேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அடுத்த நிலையாக இந்த குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல முதல் 6 மாத காலகட்டம் 2026 துவங்கி ஜூன் மாசம் வரைக்கும் தான் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வரப்போகுது 2026 ஜூன் மாசத்துல. அப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில அஷ்டம குருவாக நீடிக்க போகிறார். அப்ப இந்த இடத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கொடுத்த பணம் திரும்ப வரத்துக்கு மிக தாமதமாகும் அல்லது வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். உங்களது வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத சூழலை அந்த அஷ்டம குரு ஏற்படுத்தும். குரு தான் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கும்போது பணம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன அவமானங்களை ஏற்படுத்துவார். 8ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா அதிர்ஷ்டத்தை நம்பி போகவே கூடாது. எந்த ராசி அன்பர்களுக்கும் அஷ்டம குரு நடந்துச்சுன்னா அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய முதலீடு இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல தலையிடவே கூடாது. தேவையில்லாத திடீர் விரயங்களை இந்த அஷ்டம குரு ஏற்படுத்தும். எந்த ஒரு நிலையிலும் உச்சம் பெற்ற நிலையிலிருந்து அஷ்டம குரு 2ஆம் வீட்டை பார்ப்பார். அப்ப ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு வருகை இருந்துகிட்டே இருக்கும். இந்த அஷ்டம குரு 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 2026ல சொத்து சுகம், புதிய சொத்துக்கள், வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு 2026 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இருக்கு. அதே நேரத்துல இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் முன்பு இருந்தது போல இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் குறைய போகுது. குறிப்பா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 4ஆம் இடம் தான் போஜனம். அப்ப ஜீவனத்துக்கு உண்டான அமைப்புகள்லாம் அதுக்கு உண்டான பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு 2026ல ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கிறது. முக்கியமா இந்த அஷ்டம குரு காலத்துல 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். நிறைய ஆன்மீக பயணங்கள் ஏற்படுத்தும். 12ஆம் வீட்டை குரு பார்த்தா என்னங்க, வெளியூர் வெளி மாநிலத்துல வேலை கிடைக்கும். சொந்த ஊரை காட்டிலும் பாத்தீங்கன்னா வெளியூர்ல போய் நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா கையில பொருளாதாரத்தை கொடுத்துருவாரு இந்த குரு பகவான். ஆனா சொந்த ஊர்ல பெரிதாக வேலை வாய்ப்பு பொருளாதாரம் பத்தின விஷயங்கள்லாம் நம்ம பெருசா சொல்ல முடியாது. பூர்வீகத்துல இருந்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி இல்லை. இப்போ இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அஷ்டம குரு காலத்துல குரு சனியை பார்க்கிறார். அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய பகுதியில ஊர்ல இருக்கக்கூடிய சித்தர் வழிபாடு தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க. சித்தர்களுடைய வழிபாடு ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல ராகு அற்புதமான பலனை செய்யும்.
உங்களுடைய முயற்சிக்கு தக்க நேரத்துல உதவி கிடைக்கும். எதிர்பாராத உதவி கிடைக்கிறது இந்த உபஜயஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள். அதே நேரத்துல பாக்கியஸ்தானத்துல கேது இருக்கும்போது பாத்தீங்கன்னா சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப ஒரு சில இடர்பாடுகளை நிவர்த்தி செய்யறது இந்த சித்தர்களுடைய வழிபாடு தான். அதனால இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 சற்று அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால ஒரு சில நன்மை தீமைகளை கலப்பு பலன்களாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.